இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல கம்பேர் பண்ணும்போது டிக்கெட் சைஸ் இதுல வந்து 50 lakhs அதிகமா இருக்கு. சோ எல்லாராலையும் பிஎம்எஸ் குள்ள என்டர் ஆக முடியும்னா கஷ்டம். சோ பிஎம்எஸ் HNIஸ்க்கு மட்டும் தானே? அப்படி கிடையாது, எல்லாருமே போடலாம். பணம் இருக்கிறவங்க தாராளமா போடலாம். அது ரிஸ்க் அப்படைட் புரிஞ்சு போடணும். பிகாஸ் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷமாவோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல டைரக்டா போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அது மாதிரி பிஎம்எஸ் எதுவும் சான்ஸ் இருக்கு? தாராளமா இருக்கு. எல்லாத்துலயுமே இருக்கு. ரெண்டு வழி இருக்கு, டைரக்டும் இருக்கு, ரெகுலரும் இருக்கு. டைரக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோ இப்போ பிஎம்எஸ்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இத மாதிரி எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில அதுல வச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க? அவங்க இதே ஸ்டைல்ல வந்து அங்கேயும் பண்ணலாம். அட் த சேம் டைம் அதை ஒரு எஸ்ஐபி எப்படி 7+ இயர்ஸ் சொல்றோமோ அதே மாதிரி வந்து பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 8+ இயர்ஸ் விட்டீங்கன்னா அது 8 வருஷத்துக்கு மேல விட்டுருந்தீங்கன்னா நல்ல சூப்பர் ரிட்டர்ன் நீங்க பார்க்கலாம். ஏன்னா வந்து அதுல வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எமரல் வெஞ்சர்ஸனுடைய ஃபவுண்டரும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருமான பாலச்சந்திர அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் பிஎம்எஸ். சோ ஆக்சுவலா பிஎம்எஸ்னா என்ன? பிஎம்எஸ்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்கெட் சைஸ் வந்து 50 lakh. அது எதுக்காக வந்து அடுத்த லெவல் நம்ம சொல்றதுன்னா நெக்ஸ்ட் எலைட் கிளாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை விட. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் அதிகமா இருக்கும், அதோட அணுகுமுறையும் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல கம்பேர் பண்ணும்போது டிக்கெட் சைஸ் இதுல வந்து 50 lakhs அதிகமா இருக்கு. சோ எல்லாராலையும் பிஎம்எஸ் குள்ள என்டர் ஆக முடியும்னா கஷ்டம். சோ பிஎம்எஸ் HNIஸ்க்கு மட்டும் தானே? அப்படி கிடையாது, எல்லாருமே போடலாம். பணம் இருக்கிறவங்க தாராளமா போடலாம். அது ரிஸ்க் அப்படைட் புரிஞ்சு போடணும். பிகாஸ் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷமாவோ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இல்ல ஸ்டாக்ஸை பத்தி புரிஞ்சவங்க, இல்ல பங்குச்சந்தையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க வந்து தே கேன் இன்வெஸ்ட் இன் பிஎம்எஸ். ஏன்னா வந்து அது ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து கொஞ்சம் அதை காட்டிலும் விட ஒரு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். பட் இந்த பக்கம் நீங்க பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா அது ரிஸ்க் அப்படைட் அதிகமா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட்டா ஸ்டாக்ஸ்ல போடுவாங்க, ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் இங்க தான் கிடைக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது பிஎம்எஸ் எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா எடுக்கலாம்? மியூச்சுவல் ஃபண்டை விட ரொம்பவே ஜாஸ்தியா வரும் பிஎம்எஸ்ல. அதே சமயம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு முன்னாடி வேகமா இறங்கும். அதுதான் அந்த ரிஸ்க் நான் சொன்னேன். ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டபுள் டிஜிட் ரிட்டர்ன் நீங்க பார்க்க முடியும். மோர் தென் 12% 13% பார்க்க முடியும். அட் த சேம் டைம் எங்க நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும்னா அதை புரிஞ்சிக்காம ரிட்டர்ன்ஸை மட்டுமே பார்த்து கஸ்டமர்ஸோ இல்லை சில ஒரு மக்கள் வந்து அதை அணுகும்போது அந்த ரிட்டர்ன் மட்டுமே உங்களுக்கு எல்லா வாட்டியும் தராது. ஏன்னா அந்த ரிஸ்க் ஈக்குவல் டு ரிவார்ட். ரிஸ்க் எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை விட பிஎம்எஸ்ல ரிஸ்க் அதிகம். சோ எந்த மாதிரி காரணங்களுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்டை விட்டுட்டு பிஎம்எஸ் சூஸ் பண்ணணும்? எப்படி சொல்ல போனா மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து மல்டிபிள் டெரைன், அதாவது வந்து மிட் கேப், லார்ஜ் கேப், பிளெக்ஸி கேப், மல்டி அசெட் எல்லாமே இருக்கு. அதாவது வந்து மக்கள் வந்து சின்ன அமௌண்ட்டும் போடலாம். 5000 ரூபாய் இல்லைன்னா 500 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு தே கேன் இன்வெஸ்ட் அப் டு crores. ஆனா இங்க பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா 50 lakhs மட்டும் தான் இருக்கு. அதோட வே ஆஃப் அப்ரோச்சும் ஸ்டைலுமே வேற மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதனால இருக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு நடந்து போயிருப்போம், சைக்கிள்ல போயிருப்போம், வேற அப்கிரேடிங் டு கார், வேற அப்கிரேடிங் ஃப்ரம் கார் டு என்ன சொல்றது லக்ஸுரி கார். அந்த மாதிரி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டிருப்போம், லம்சம் போட்டிருப்போம். அங்கிருந்து ஒரு எலைட் கிளாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிஎம்எஸ். அது வந்து பிஎம்எஸ் பொட்டிக்னு சொல்லுவாங்க. ஐ வுட் ராதர் சே இட்ஸ் a பிரைவேட் பொட்டிக். உங்களுக்காக மட்டுமே உங்களோட போர்ட்ஃபோலியோல, அதாவது உங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வில் பி உங்களோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப் இது எல்லாமே இருக்கு. சோ இப்போ பிஎம்எஸ்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இத மாதிரி எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில அதுல வச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க? இதே ஸ்டைல்ல வந்து அங்கேயும் பண்ணலாம். அட் த சேம் டைம் அதை காட்டிலும் விட எனக்கு இது எல்லாமே வேண்டாம், எனக்கு வந்து டிஃபரெண்ட் ஸ்டைல் வேணும், எனக்கு வந்து டோட்டலா இருக்கிற மாடல் போர்ட்ஃபோலியோஸ் சொல்லுவாங்க. ஒரு செட் ஆஃப் மாடல் போர்ட்ஃபோலியோ காட்டிட்டு தான் we have to invest in that அப்படிம்பாங்க. அதை தவிர எனக்கு வேற மாதிரி ஸ்டைல்ல வேணும், எனக்கு டோட்டலா வேற ஜானர்ல வேணும், எனக்கு வந்து டோட்டலா ஃபுல்லா ஸ்மால் கேப்ல வேணும், இல்ல நானோ கேப்ல வேணும், இல்லைன்னா மிட் அண்ட் லார்ஜ்ல மட்டுமே நிறைய வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி they will design a portfolio. அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து தாராளமா உள்ள இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ 50 lakh நான் பிஎம்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை கவனிச்சுட்டு இப்போ பிஎம்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி மொத்த பணத்தை கொண்டு போய் நான் ஸ்மால் கேப்லயும் போடலாம், நானோ கேப்லயும் போடலாம், இல்ல மீது மல்டி கேப்லயும் இல்ல மொத்தமாவே நான் வந்து போடலாம். சோ மொத்தமா போடுறது சேஃபா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பிரிச்சு போடுறதே பெட்டர்? பிரிச்சு போட டைவர்சிஃபைட்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தேர்.
இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நம்ம தாராளமா சொல்லலாம், எனக்கு வந்து ஸ்மால் கேப் மட்டுமே ஃபுல்லா போடாம மிட் அண்ட் ஸ்மால் கேப்பா போடுங்க, இல்ல லார்ஜ் அண்ட் மிட் கேப்பா போடுங்க, அது மாதிரி பிரிச்சு போடுங்க. தாராளமா ஃபண்ட் மேனேஜர் கிட்ட இன் ஸ்டேட் ஆஃப் கான்டாக்ட்லயே சொல்ல முடியும் நம்மளால. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஃபண்ட் மேனேஜர் அணுகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், நிறைய ஹைரார்கிஸ் இருக்கும். இப்போ இதுவே பிஎம்எஸ் பொட்டிக்ல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் யூ கெட் இன், நீங்க இந்த பொட்டிக்ல வந்து ஒரு சேல்ஸ்மேனை பார்த்துட்டோ இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை பார்த்துட்டு உள்ள போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே யூ கேன் டாக் டு ஃபண்ட் மேனேஜர். என்ன ஸ்டைல பண்ண போறீங்க எனக்கு, ஈவன் இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் 50 lakhs or 5 crores, நீங்க சேம் தான். அவங்க வந்து உங்களை பாக்குறது வந்து கிளைண்டா தான் பார்ப்பாங்க, ஒரு கஸ்டமரா தான் பார்ப்பாங்க. நீ 50 lakhs போட்டா நான் ரொம்ப சின்னதாவோ இல்ல 5 crores போட்டா பெருசா பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரே செட் ஆஃப் ஸ்டைல தான் பண்ணுவாங்க. நீங்க கேட்டுட்டு தாராளமா பண்ணலாம். அதுல அதாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மாதிரி ரிஸ்க் கம்மியா இருக்கும், ஆனா இதுல வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு, நான் எப்படி பைஃபிகேட் பண்ணி பண்ணலாம்னா he will definitely explain you எப்படி பண்றது, எப்படி டிஃபரெண்ட் அசெட் கிளாஸ் பிரிச்சு போடுறதுன்னு தாராளமா பண்ணலாம். அதுல ஓகே, இப்ப என் கையில 50 லட்சம் இருக்கு, நான் பிஎம்எஸ்ல என்டர் ஆகிட்டேன். ஒன்ஸ் அந்த 50 லட்சமே போதுமா, இல்ல ஒவ்வொரு முறை டாப் அப் பண்ணும் போதும் 50 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்ல கம்மியா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? அதாவது வந்து டாப் அப் பண்றது எஸ்ஐபில எப்படி நல்லதோ அதே வந்து பிஎம்எஸ் ரொம்ப நல்லது. எஸ்ஐபில பாத்தீங்கன்னா 5%, 10% இல்லைன்னா அப்சல்யூட் அமௌண்ட்ல சொல்லுவாங்க 500 ரூபாய் 100 ரூபான்னு. இந்த பிஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் 5 lakhs டாப் அப் இருக்கு. 5 lakhs விட்டு கீழே கிடையாது. 5 lakhs மினிமம் டாப் அப். 5 lakhsக்கு மேல நீங்க எவ்வளவு வேணா போடலாம். 50 லட்சம் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கார்டு, அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாஸ் 3 lakh. அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குதோ இல்ல உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்குது, உங்க பிசினஸ்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு, ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் 5 lakhs in that. அதனால தப்பே கிடையாது. எப்பவுமே வந்து அப்பப்போ நம்ம மார்க்கெட் இறங்கும் போது ரிஸ்க் இருக்கு, பேனிக்கா இருக்குன்னு சொல்லி நம்ம வெளியில வராம மார்க்கெட் இறங்கும் போது நம்ம வந்து டாப் அப் பண்றது ரொம்ப நல்ல ஒரு அணுகுமுறையா இருக்கும். இப்ப இந்த டிக்கெட் சைஸே ரொம்ப பெருசு 50 லட்சம்ன்றது. சோ எல்லாராலையும் ஒரு ஸ்டார்டிங் ஏஜ்ல இது வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 30-35க்கு மேல, அதுக்கு மேல கூட ஆகலாம். சோ எந்த வயசுல வந்து பிஎம்எஸ் போறது பெட்டர்? ஏன்னா இப்போ 50 இயர்ஸ்ல ஒருத்தர் கையில 50 லட்சம் இருக்கு, அவங்க முழுசா எடுத்துட்டு போய் இந்த ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சோ இவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஏஜ்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 65 இல்ல 55 ஏஜ்ல 70 ஏஜ் கூட பிஎம்எஸ்ல போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து தே ஆர் சீயிங் தி மார்க்கெட், அவங்க மார்க்கெட் ரொம்ப வருஷங்களா பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அது அணுகுமுறையும் அதோட புரிதலும் நிறைய இருக்கு. இப்போ அதே புரிதல் வந்து ஒரு 30 ஏஜுக்கார ஒரு ஹியூமன் பீயிங் இருக்குன்னா தாராளமா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 இல்லைன்னா மேக்ஸிமம் 40 ஏஜுக்குள்ள இப்போ என்டர் இன்டு பிஎம்எஸ். 25 to 30க்குள்ள நான் சொல்றது வந்து ரொம்ப அன்பிலீவபிளா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களால அவ்வளவு பெரிய அமௌண்ட் சேர்த்து வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 22 இல்ல 23ல அவங்க வந்து ஜாபுக்கு போறாங்க, ஒரு 10 years ஸ்பேன் வச்சுக்கலாம். their target is to do like 50 lakh வந்து நான் பிஎம்எஸ் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கிட்டு 35 to 40க்குள்ள they can get into பிஎம்எஸ். அதுக்குள்ள ஒரு 10 years அவங்க அந்த டைம் கொடுத்தாங்க, பிஎம்எஸ்ல வளர்றது டைம் கொடுத்தாங்கன்னா அது வந்து சூப்பர் ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு எஸ்ஐபில எப்படி 7+ years சொல்றோமோ அதே மாதிரி வந்து பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 8+ years விட்டீங்கன்னா, அது 8 வருஷத்துக்கு மேல விட்டுருந்தீங்கன்னா நல்ல சூப்பர் ரிட்டர்ன் நீங்க பார்க்கலாம். ஏன்னா வந்து அதுல வந்து நானோ கேப் வாங்குவாங்க, ஸ்மால் கேப்ஸ் வாங்குவாங்க, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோஸ் மாறும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பட் பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ரூல்ஸ் கிடையாது. போர்ட்ஃபோலியோஸ் டக்கு டக்குன்னு மாத்த முடியும், ஃபண்ட் மேனேஜர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாத்த முடியும். ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த டைம்ல கோல்டு சில்வர் ஏறுதுன்னா he can allocate there. இந்த சைட்ல வந்து இல்ல இந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்கும், அதை விட நல்ல பிரைட் நிஃப்டி நல்லா இருக்கும்னா he can allocate the funds to this side. So இந்த ஒரு ஃப்ரீ ஹேண்டட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்காது. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல டைரக்டா எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க? சோ அது மாதிரி பிஎம்எஸ் எதுவும் சான்ஸ் இருக்கு? தாராளமா இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. 2 வழி இருக்கு, டைரக்டும் இருக்கு, ரெகுலரும் இருக்கு. டைரக்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450-460 பிஎம்எஸ் பொட்டிக்ஸ் மேல இருக்கு. பிஎம்எஸ் பொட்டிக்ல வந்து ஏஎம்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க, அட் சேம் டைம் பிரைவேட் பிஎம்எஸ் இருக்கு. அது எப்படின்னா வந்து ஒரு ஏஎம்சில வந்து ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, ஒன்ஸ் he is getting resigned from there, அங்க இருந்து ரிசைன் பண்ணிட்டு he is starting his own பிஎம்எஸ் பொட்டிக். சோ இத்தனை பொட்டிக்ஸ் இருக்கும் போது நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி போடணும். அது இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல they can obviously go to a distributor. இதுக்கான APMI எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்க கிட்டக்க போயிட்டு நீங்க அணுகிட்டு எப்படி பண்ணணும், என்னென்ன பிஎம்எஸ் இருக்கு, இதுல எது பெஸ்டா இருக்கும்ன்றத பார்த்து அனலைஸ் பண்ணி போறது நல்லது. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு ஃபண்ட்ல ஒரு மாசம் 1000 ரூபாய் போட்டோமா அப்படின்னு மாதிரி இருக்காங்க. சோ அதை விட பிஎம்எஸ் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டமா? இப்போ நீங்க இப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றது, நான் வந்து 2 விதமா சொல்லலாம். மியூச்சுவல் ஃபண்டும் பிஎம்எஸும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சவங்க எதுக்குமே ஒரி பண்ணவே தேவையில்லை. they can definitely go and straight away invest in PMS. ஆனா இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்டே புரியாம எனக்கு பயமா இருக்கு, இந்த மார்க்கெட் இறங்குற சமயத்துல நிறைய பேர் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு பிஎம்எஸ் இஸ் நாட் a good stay. அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டே ஸ்டே கிடையாது, அவங்க வெளியில போயிருக்கலாம். ஸோ மார்க்கெட் இறங்கும் போது எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா வந்து இறங்கும் போது தான் நம்ம அதிகமான யூனிட்ஸ் வாங்க முடியும்ன்றத புரிதவங்க தான் பிஎம்எஸ் will be a good idea. அவங்க வந்து ஒரு 5 to 10 yearsல எய்ம் பண்ணி they can move the funds from mutual funds to PMS. ஓகே, இப்போ என்கிட்ட 50 lakhs மட்டும் தான் இருக்கு, நான் அதை மட்டும் தான் பிஎம்எஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 10 years விட்டா அது வளரதுக்கு வாய்ப்பு இருக்கு? தாராளமா இருக்கு.
இப்போ உங்ககிட்ட 50 lakhs மட்டும் தான் இருக்கு, உங்களோட மொத்த நெட்வொர்க் 50 lakhsன்ற பட்சத்துல நீங்க அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட பேசி அந்த அசெட் கிளாஸை வந்து இன்னும் நல்லா டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. பிகாஸ் இதுதான் என்னோட பிரெட் வினிங், அதாவது என்னோட மொத்த earningsமே இதுதான் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க டைவர்சிஃபை பண்ணி போடுவாங்க. எப்படி நம்ம மல்டி அசெட்ல போடுற மாதிரி கோல்டு சில்வர் எல்லாத்துலயுமே போடுற மாதிரி அதுலயும் போட முடியும். அப்ப அதுல போடும்போது என்ன ஆகும்னா ஒரு சமயத்துல மார்க்கெட் பிக்கப் ஆகலனா கூட கமாடிட்டி மார்க்கெட் ஏறிச்சுன்னா MCX வந்து நம்மளுக்கு காசு கிடைக்கும். அந்த மாதிரி தாராளமா இதுல பண்ணலாம். 10 years விட்டீங்கன்னா you can definitely see 3 to 4x தாராளமா நீங்க பார்க்கலாம். சாலிடா சம்ம ரிட்டர்ன்ஸ் வரும். ஒன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து PMS ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா they will never get back to mutual fund again. இது என்னோட கடந்த ஒரு 9+ years நான் பாத்துக்கிட்டு இருக்கிற கண்ணால் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்துட்டாங்கன்னா எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் FDs இருந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டாங்கன்னா they will never go back to post office FD. புரிஞ்சவங்க சொல்றேன். பயமா இருக்கு இப்போ இந்த 1 வருஷமா ரிட்டர்ன் இல்ல 2 வருஷமா ரிட்டர்ன் இல்லாதவங்க போவாங்க. புரிஞ்சவங்க they will never go. ஏன்னா பிகாஸ் இதுதான் எப்படி சொல்றது பொன் முட்டையிற வார்த்தை மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக் மார்க்கெட்டும் பங்கு சந்தையும் புரிஞ்சவங்க அகைன் PMS குள்ள வந்துட்டாங்கன்னா they will never get back. சோ சேம் PMSலயும் இருக்கா? இப்போ மொத்த பணத்தை கொண்டு நான் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நடுவில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா? அதுல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா இப்போ ஸ்மால் கேப்ன்றத காட்டிலும் கூட அந்தந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி they will turn the portfolio. அந்த மாதிரி நம்ம கார்டு நம்ம ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டோம்னா it will be a safe spot. நம்ம எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாம இப்போ ஆல்கமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு பாம்பே பேஸ்ட், அவங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.